வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற இறைவனிடம் வேண்டுகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சேலைகள் கண்டாங்கி டைப், பிக் செக்குடு, ஸ்மால் செக்குடு, அப்புறம் ஃபுல் சரி செக்குடு, பாடியில் குட்டி குட்டியாக மதுரை சுங்குடி சாரீஸ் டைப் சுங்குடி சாரீஸ் தான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே சுங்குடி சாரீஸ் கிடையாது, ஒரு சில சாரீஸ் வந்து சுங்குடி கொடுத்துருக்காங்க. எப்பயுமே வர ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ், அழகான தாளம்பூ டிசைன்ஸ், டவர், கோபுரம், டெம்பிள், சாரி டவர் கோபுரம் ரெண்டும் ஒன்று தான். நம்ம அப்படி யதார்த்தமாக பேசுகிறப்போ அந்த மாதிரி வந்துடுது, தவறாக நினைக்க வேண்டாம். மயில் அன்னம் டிசைன் கலர்ஸ் பாருங்களேன், ரொம்ப அந்த லைட்டாக பார்டர் கலர் நல்லா ப்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. நீ பொதுவாக சாரீ சூஸ் பண்ணுறப்போ பாடி கலர் வந்து லைட்டாகவும் பார்டர் கலர் டார்க்காக அப்படி சூஸ் பண்ணிங்கன்னா கட்டுறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டுறப்போ உங்களுக்கு அப்படியே அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு ஒரு டார்க் கலர், அதுக்கப்புறம் லைட்டு, அதுக்கப்புறமா டார்க் அந்த பார்டரில் வரப்போ ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஹிப்லேயும் அந்த போர்ஷன் வந்து நம்ம இது வந்து நான் சொல்கிறது ஃப்ளீட்ஸ் வச்சு கட்டுறதுக்கு, மடிப்பு வச்சு கட்டுறோம் பார்த்தீங்களா, அப்போ ரொம்ப அழகாக தெரியும் உங்களுக்கு. கீழே அந்த ஹிப்புக்கிட்ட அந்த ஒரு ஷேப்பு இங்கே இறக்குவோம், அப்போயும் அந்த டார்க் பார்டர் வந்துடும், கீழே ஃபுல்லாக டார்க் பார்டர் வந்துடும், அந்த லைட் கலர் வந்துட்டு பாடி ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும். ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்கும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பாடியே வந்து பார்டர் கலர் லைட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரைட்டாக இல்லாமல் அதில் ஒரு கலர் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க, அந்த ராம க்ரீன் கலரில். இப்போ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு பாடியில் இருக்க அந்த செக்குடு வந்து உங்களுக்கு ரொம்ப அழகாக எடுப்பாக தெரியும். நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோங்கிற பொறுத்து தான் சேலையோட நம்ம நீங்கள் அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதில் பாருங்கள், அந்த பார்டர் நல்லா டார்க்காக இருக்குது, இதை கட்டுறப்போ பார்டர் உங்களுக்கு எடுப்பாக தெரியும். இப்படி நீங்கள் அதை மாற்றி கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எடுக்கிறப்போ இந்த பாருங்கள், ரஸ்ட் ஆரஞ்சில் சூப்பராக இருக்குது, நல்லா பாடி கலரும் டார்க்காக இருக்குது, பார்டர் கலர் நல்ல டார்க்காக இருக்குது. இப்போ இது கட்டுறப்போ உங்களுக்கு பாடி ஃபுல்லாகவும் லுக்கும் நல்லாயிருக்கும், பார்டரும் நல்லா தூக்கி அழகாக தெரியும். பார்டர் கலரில் மேட்ச் பண்ணி போடணும் கண்டிப்பாக அதுக்கு. இப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த லெமன் எல்லோ கலர் வந்திருக்கு பாருங்கள், இந்த கலர்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதில் எதுனால நீங்கள் மேட்ச் பண்ணி போடலாம், ஆனால் இதுக்கெலாம் அந்த ஆரி ஒர்க் ப்ளவுஸ் மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பொதுவாகவே செட்டிநாடு காட்டன் சாரீஸ்க்கு எல்லாமே நாங்கள் சொல்கிறது ப்ளெயின் ப்ளவுஸாக யூஸ் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கும் குடும்பத் தலைவரை கஷ்டப்படுத்தாமல் அவங்க டென்ஷன் ஆயிடுவாங்க. என்னடா இத்தனை சேலை வாங்கி இத்தனை சேலைக்கு ஜாக்கெட் தைக்கணுன்னா என்ன பண்ணுறது, அதுதான் பிரச்சனையே. நிறையா வீட்டில் அதுக்கே ஒரு பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு. அதனால் ஒரு கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது ஒரு 5-6 ப்ளெயின் ப்ளவுஸாக இருக்கணும். அது ஆரி ஒர்க் ப்ளவுஸாகவும் இருக்கலாம், இல்லை கஸ்டமைஸ் பண்ண ப்ளவுஸாகவும் இருக்கலாம். கஸ்டமைஸ் மீன்ஸ் நமக்கு நினச்சி பிடிச்ச மாதிரி அதை நம்ம மாற்றி என்னென்னாலும் டிசைன்ஸில் பண்ணிக்கலாம். ஓனாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பண்ணுறது. அதில் என்ன வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம், எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிக்கலாம், ஸ்டோன் ஒர்க் பண்ணிக்கலாம், ஆரி ஒர்க் பண்ணிக்கலாம். நான் கூட ஆரி ஒர்க்லாம் ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ பண்ணுறது கிடையாது. நெக் பெயின் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் விட்டாச்சு. ஸோ சூப்பராக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த இதெல்லாம் நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ப்ளெயின் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் 5-6 சேரீக்கு நீங்கள் அதையே கட்டிக்கலாம். எல்லா சேலைக்குமே மாற்றி மாற்றி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி ப்ளெயினாக யூஸ் பண்ணுறப்போ இந்த மாதிரி செக்குடு சாரீஸ்க்கெலாம் உங்களுக்கு நல்லா எடுப்பாக தெரியும். 5.5 மீட்டர்ஸ் பல்லு கேட்குறீங்க. பல்லுவில் வந்துட்டு கண்டிப்பாக த்ரெட் லைன் இப்போ இந்த ப்ரௌன் கலரில் இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி லைட் ஒரு மாதிரி சாக்லேட் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, மயிலில் இருக்கிற மாதிரி. அப்படி தான் வரும் எல்லா சேரீலையுமே, லைன் பல்லு தான் வரும். பாடி ஃபுல்லாக சரி செக்குடு குட்டி குட்டியாக வந்துடும் உங்களுக்கு இந்த சுங்குடி சாரீஸில். மற்ற சாரீஸில் உங்களுக்கு வராது. அந்த செக்குடு கொடுத்துருக்காங்க பாருங்கள், கண்டாங்கி டைப். அதில் குட்டி செக்குடும் இருக்குது, நல்ல பிக் செக்குடும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்து பார்த்து அழகாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்போம். கண்ணு குளிர்ச்சியாக கவர்ச்சியாக அழகாக இருக்கிற சேலைகள் மட்டும்தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அதனால் பாருங்கள், ரசிங்க, கண்ணுக்கு விருந்தாக இதெல்லாம் இருக்கணும்னு தான் கொடுத்துட்ருக்கோம். அப்படியே நாங்கள் சொல்கிற விஷயங்களை கேட்டுக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாங்கள் சொல்கிற விஷயங்களாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.